வெல்கம் டு EMR Physics. I am Raju. 11th Physics Unit 1ல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் Propagation of error. When we do an experiment, we may measure two or more quantities. அதாவது நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதா அசியூம் பண்ணிக்குவோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம 2 இல்லைன்னா ஒரு 3 குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதா அசியூம் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்டு குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனல் ரிசல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். Using these measured quantities, we are calculating the final result. Measured quantitiesல எரர் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். Error in the measurement is mainly due to instruments, observer, changes in the experimental condition, changes in the environmental condition. அதாவது நம்ம மெஷர்டு குவான்டிட்டிஸில் எரர்ஸ் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டால் எரர் வரலாம், அப்சர்வரால் எரர் வரலாம், எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷனில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, சேஞ்சஸ் நடந்தால் நமக்கு எரர் வரலாம், என்விரான்மெண்டல் கண்டிஷனில் சேஞ்சஸ் நடந்தால் நமக்கு மெஷர்மெண்ட்டில் எரர் வரலாம். ஸோ த எரர் இன் த மெஷர்மெண்ட் இஸ் மெயின்லி டியூ டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்சர்வர், சேஞ்சஸ் இன் த எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன், சேஞ்சஸ் இன் த என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஸோ தேர் மே பி எரர்ஸ் இன் த மெஷர்மெண்ட்ஸில் எரர் இருக்கும். ஸோ தேர் வில் பி எரர் இன் த ஃபைனல் கேல்குலேஷன் ஆஃப் ரிசல்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். மெஷர்மெண்ட்ஸில் எரர் இருந்தால் ரிசல்ட்லேயும் எரர் இருக்கும். எரர் இன் த ஃபைனல் ரிசல்ட் மே ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம். அதாவது ரிசல்ட் கண்டுபிடிக்கிறோம். ரிசல்ட்டை எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம மெஷர்டு குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி தான் ரிசல்ட் கண்டுபிடிப்போம். மெஷர்ட் குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த மெஷர்டு குவான்டிட்டிஸ்க்கு இடையில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னா அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், இல்லை மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிவிஷனாக இருக்கலாம். அதாவது நம்ம இப்போ ஏபி அப்படிங்கிறத ஒரு 2 குவான்டிட்டிஸாக அசியூம் பண்ணிக்கலாம். லெட் அஸ் அசியூம் தட் let A and B are measured quantities. ஏபி அப்படிங்கிறத ஜென்ரலாக எடுத்துக்கிறோம். ஏங்கிறது ஒரு குவான்டிட்டி, பிங்கிறது இன்னொரு குவான்டிட்டி. இந்த ஏவையும் பியும் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம மெஷர் பண்ணுறோம். இந்த மெஷர்டு குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இசட்டுங்கிறத ரிசல்ட்னு வச்சுக்குவோம். இசட் மே பி ஏ ப்ளஸ் பி ஆர் ஏ மைனஸ் பி ஆர் ஏ இன்ட்டு பி ஆர் ஏ டிவைடட் பை பி. அதாவது ஏங்கிறது ஒரு மெஷர்ட் குவான்டிட்டி, பிங்கிறது ஒரு மெஷர்ட் குவான்டிட்டி. இந்த மெஷர்ட் குவான்டிட்டியை ஆட் பண்ணி நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம், அதை சப்ட்ராக்ட் பண்ணி ரிசல்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைனா மல்டிப்ளை பண்ணியோ அப்படி இல்லைனா டிவைட் பண்ணியோ நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா நம்ம ஃபார்முலாவை பொறுத்தது. அந்த ஃபார்முலாவில் அடிஷன் இருக்கலாம், இல்லைனா சப்ட்ராக்ஷன் இருக்கலாம், மல்டிப்ளிகேஷன் இருக்கலாம், இல்லைனா டிவிஷன் இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் கால் த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். அப்போ ரிசல்ட்டில் வர்ற எரருங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், த மெஷர்ட் குவான்டிட்டிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் டு யூ மீன் பை ப்ராபகேஷன் ஆஃப் எரர் அப்படின்னு பார்த்தோம்னா, a number of physical quantities may be involved in the final calculation of result. நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன்வால்வ்டு, அதாவது என்ன அர்த்தம், 2 குவான்டிட்டி இன்வால்வ் ஆகிருக்கலாம், இல்லை 3 குவான்டிட்டிஸ் இன்வால்வ் ஆகிருக்கலாம். நம்ம இங்கே போன எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது ஏ அண்ட் பி அப்படின்னு பார்த்தோம். ஸோ தேர் ஆர் 2 குவான்டிட்டிஸ் இன்வால்வ்டு. ஸோ 2 குவான்டிட்டிஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுமா அப்படின்னா அப்படி இல்லை, மோர் தென் 2 கூட இன்வால்வ் ஆகலாம். ஸோ த கால்குலேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, இந்த குவான்டிட்டிஸை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம். அப்போ the error in the final calculation depends on the individual measurements. அதுக்கப்புறம் the type of mathematical operations performed. So type of mathematical operation plus, minus or multiplication or division. அதை பொறுத்து நமக்கு எரர், ரிசல்ட்டில் வர எரர் மாறும். ஸோ 2 குவான்டிட்டிஸை ஆட் பண்ணால் அதுக்கு ஒரு மாதிரியாக எரர் வரும். 2 குவான்டிட்டிஸை சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரிசல்ட்டில் வர எரர் ஒரு மாதிரியாக இருக்கும். மல்டிப்ளை பண்ணால் ஒரு எரர் வரலாம், இல்லைன்னா டிவைட் பண்ணோன்னா எரர் வேறு மாதிரி வரலாம். ஸோ த ப்ராபகேஷன் ஆஃப் எரர் மீன்ஸ் passing of errors
from the individual quantities to the final result. இன்ஸ்ட்ருமெண்ட்டாலேயோ அப்சர்வராலேயோ இல்லை எக்ஸ்பெரிமெண்டல் ஆர் என்விரான்மெண்டல் கண்டிஷன்னாலேயோ மெஷர்மெண்ட்டில் எரர் வருது. இந்த மெஷர்மெண்ட்டில் உள்ள எரர் வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுது. ஃபைனல் ரிசல்ட்டில் வர எரர் மெஷர்மெண்ட்டை பொறுத்து இருக்கும். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ the passing of errors from the individual quantities to the final result is known as the propagation of error.